கைஸ், கிரிப்டோ கரன்சியில் ட்ரேடிங் தவிர இன்னும் நிறைய விஷயம் இருக்குது டு ஏர்ன் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேக்கிங் இருக்குது. நம்ம இந்த பேங்க்ல எஃப்டி போட்டுறோம்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் ஏர் ட்ராப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இட்ஸ் மோர் லைக் ஃப்ரீ மணி. தென் வந்து கிரிப்டோவில் ஐசிஓ இருக்குது. நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐபிஓன்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதே சம்பவம் தான் இங்கேயும் ஐசிஓ. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கிரிப்டோவில் ட்ரேடிங் தவிர இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ளூடிங் ட்ரேடிங் பற்றி பேசியிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டாபிக் இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க. அதை வந்து நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது எப்படி பண்ணலாம், அதில் இருக்க ரிஸ்க் எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒருத்தன் வீடியோ போடுறான்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. மெத்தட் 1, ஏர்ட்ராப்ஸ். ஓகே, ஏர்ட்ராப் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மணி. ஓகே, சில கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்களோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நம்ம பண்ற கான்ட்ரிபியூஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏர்ட்ராப்னு ஒரு சிஸ்டம் மூலமா ஃப்ரீயா காசு கிடைக்கும். ஓகே, இது வந்து என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு எக்ஸாம்பிளோட. ரீசென்ட்லி நடந்த ஒரு பெரிய ஏர்ட்ராப் வந்து ஹைப்பர் லிக்விட் ஏர்ட்ராப். ஸோ ஹைப்பர் லிக்விட்னா ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸை இதுல வந்து ஸ்பாட் ட்ரேடிங் அலோவ் பண்றாங்க, ஃபியூச்சர் ட்ரேடிங் அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபியூச்சர் ட்ரேடிங் 50x லெவரேஜ் அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஹைப்பர் லிக்விடோட டெஸ்ட் நெட் வந்து 2023 லான்ச் ஆகுது. இந்த ஹைப்பர் லிக்விடோட மெயின் நெட் வந்து 2024 ஸ்டார்டிங்ல லான்ச் ஆகுது. ஓகேவா? இது லான்ச் ஆகும்போது இவங்க என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, இவங்க டெஸ்ட் நெட்ல ட்ரேட் பண்ற ட்ரேடர்ஸ் அண்ட் மெயின் நெட் லான்ச் பண்ண ஸ்டார்டிங்ல ட்ரேட் பண்ற ட்ரேடர்ஸ் அவங்க ட்ரேட் பண்ற வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அலோகேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் ப்ரொவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த ஏர்ட்ராப் வந்து எப்படி, அதாவது ஏர்ட்ராப்னா நான் காசு கிடைக்கும்னு சொன்னலையா, ஸோ இந்த ஏர்ட்ராப் அலோகேட் ஆகும்போது உங்களுக்கு டாலர்ஸ் எல்லாம் கிடைக்காது. எப்படி கிடைக்கும்னா, இப்போ இந்த ஹைப்பர் லிக்விடுக்குன்னு ஒரு நேட்டிவ் டோக்கன் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு பேர் ஹைப், HYPE. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பினான்ஸ்க்கு வந்து BNB அப்படின்னு ஒரு டோக்கன் இருக்கும். அந்த மாதிரி ஹைப்பர் லிக்விடுக்கு ஹைப். ஓகே, இந்த ஹைப் வந்து எந்த எக்ஸ்சேஞ்ச்லையுமே இது வரைக்கும் லிஸ்ட் ஆகல. பிகாஸ் இவங்க கிரியேட் பண்ணி அந்த சப்ளை இன்னும் அவுட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் இது டிஸ்ட்ரிபியூட் ஆகுறதே இந்த ஏர்ட்ராப் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் இது ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த ஏர்ட்ராப் வாங்குறவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, அந்த ஹைப் அவங்க அக்கௌண்ட்ல வந்து அப்புறம் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும் இல்லையா, மேபி அது ஒரு 2-3 டேஸ் அப்புறம் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும். எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகினா அடுத்த செகண்ட் அவங்க செல் பண்ணலாம். அதுவுமே அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்க குவான்டிட்டி பொறுத்து ப்ராஃபிட் வேரி ஆகும். ஆர் அந்த ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அந்த காயினோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு செல் பண்ணலாம். அந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஏர்ட்ராப் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து சம்மந்தமே இல்லாமல் அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்து அந்த பாயிண்ட்ஸ் வச்சு எதுக்கு அவங்க ஏர்ட்ராப் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். சிம்பிள். இப்போ வந்து டெஸ்ட் நெட்டு அதுக்கப்புறம் மெயின் நெட் ஸ்டார்டிங் வந்து அவங்களோட ஏர்லி ஸ்டேஜ் கரெக்டா. ஸோ இந்த ஏர்லி ஸ்டேஜ்ல பெருசாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மொமெண்டம் இருக்குது. ஸோ இப்போ அதில் பீப்புள் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 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 எக்ஸ்சேஞ்சுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீ இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்து அவங்களோட ரெவன்யூ ஜென்ரேஷன் கரெக்டா. ஸோ ஸ்டார்டிங்ல ட்ரேட் பண்ணுறவங்க அவங்களோட ரெவன்யூ ஜென்ரேஷன் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ரெவன்யூ ஜென்ரேஷன் ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அந்த பாயிண்ட்ஸ் மூலியமா இவங்களுக்கு ஏர்ட்ராப் ப்ரொவைட் ஆகுது. ஓகே, சிம்பிள். இப்போ புரியுதா? ஸோ வந்து இந்த ஹைப்பர் லிக்விட் வந்து ஃபைனலி ஏர்ட்ராப் எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா 2024 எண்ட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அக்டோபர் நவம்பர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல ஹைப் லான்ச் ஆன ப்ரைஸ் வந்து $2.64 $2.24 சம்திங். அது அந்த லான்ச் ஆன அன்னைக்கே பயங்கரமாக ஹைக் ஆச்சு. அண்ட் அதோட ஆல் டைம் ஹை வந்து $59.74. அண்ட் இன்னைக்கு இருக்க கரண்ட் ப்ரைஸ் வந்து $32.44 சம்திங். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் நல்ல ப்ராஜெக்ட்ல ரிசர்ச் பண்ணி டைம் அண்ட் உங்கள் எஃபர்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏர்ட்ராப் டோக்கனோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, அதாவது டே பை டே அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு மொக்க ப்ராஜெக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது எக்ஸ்சேஞ்சில் லான்ச் ஆகிற அன்னைக்கே கிராஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கம்ப்ளீட்டாக ஜீரோ போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதில் ரிஸ்க்கும் இருக்குது, பட் வந்து பெனிஃபிட்டும் இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவ் யூ டு இட். செகண்ட் இன்கம் மெத்தட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ கிரிப்டோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் வந்து கிரிப்டோ ஆல் காயின்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக 100x 200x ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 100x 200x கிடைக்கிறது எல்லாமே உண்மைதான். ஏன் 1000x கூட கிடைக்கும். பட் அந்த ரிவார்டுக்கு நீங்க எடுக்கிற ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். ஓகே, என்ன கேட்டா நீங்க வந்து ஆல்காயின்ல இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இறங்குறீங்கன்னா கிரிப்டோல பெஸ்ட் வந்து ஒன்று நீங்க பிட்காயின் இல்லைனா எத்திரியம் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் நீங்க ஷார்ட் டர்ம் இந்த மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த மாசம் ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. லாங் டர்ம் 5 to 7 years அந்த மாதிரி பீரியட் இன்வெஸ்ட் பண்ணணும். அது நீங்க வந்து ஒரு மந்த்லி பேசிஸாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு டெய்லி பேசிஸாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து அந்த நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ அந்த 7 years பீரியட்குள்ள இப்போ பிட்காயின் நீங்க $100,000 இருக்குன்னா
அது கிராஷ் ஆகி $20,000 கூட போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஓகே, ஏன்னா பிட்காயின் கண்டிப்பா ஒரு நாள் ரெக்கவர் ஆகும். அந்த டைம்ல நீங்க கிராஷ்ல இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். நான் வந்து ஏன் ஆல் காயின்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தனியா ஒரு பெரிய வீடியோவா போடுறேன். ஒரு எக்ஸாம்பிளோட கைஸ், இன்கம் மெத்தட் 3 ட்ரேடிங், இது என்னோட ஃபேவரட் டாபிக். இப்போ கிரிப்டோ ட்ரேடிங் எடுத்தாலே எல்லாருமே அது ரொம்ப ரிஸ்கி, அது ரொம்ப கஷ்டம், அதனால பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் கைஸ், மேட்டர் என்னன்னா ட்ரேடிங்னாலே ரிஸ்கி தான். நோ மேட்டர் வாட் மார்க்கெட் யூ ட்ரேட். ஓகே, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ணலாம், நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணலாம், எல்லாமே ரிஸ்கி தான், எல்லாமே ஸ்கில் பேஸ்ட். கரெக்டாக என்ன கிரிப்டோ கொஞ்சம் வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும், அதாவது அந்த மூவ்மெண்ட் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் வந்து இன்னும் ஹையாக இருக்கும். என்ன கேட்டால் தட்ஸ் அ குட் திங் இஃப் யூ நோ வாட் யூ டூயிங். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங்கில் நிறைய பேர் காசை லாஸ் பண்ணுறது எதனாலனா அவங்க ட்ரேடிங்கை சீரியஸாக எடுக்காததுனால. ஓகே, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இது ஏதோ கேமு, பை அண்ட் செல் பண்ணால் சில நேரம் காசு வரும், சில நேரம் காசு வராது அப்படின்னு நினைக்கிறது. அப்படியே இப்போ இதை கன்டினியூ பண்ணி மொத்த காசு லாஸ் பண்ணிட்டு ட்ரேடிங்கே கேம்லிங் அந்த மாதிரி வெளியே போய் சொல்கிறது. ட்ரேடிங் வந்து அது ஒரு கம்ப்ளீட் ஆப்போசிட். நீங்கள் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டபிள் ஆகணும்னா நீங்கள் ஹைலி நாலேஜபிளாக இருக்கணும், உங்களுக்கு ஸ்கில் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஓகேவா, சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு ட்ரேடிங் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ட்ரேடிங் ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மென்டர்ஸ் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் கிரிப்டோ ஸ்பேஸில் லெஜிட்டான மென்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு ஸ்டார்ட் பண்ணுற டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணது எப்போ நியர்லி 5 years பேக்னு நினைக்கிறேன். ஒரு 4.5 years மேலே ஆயிடுச்சு. அந்த டைமில் எனக்கு சொல்லி தரதுக்கு யாருமே இல்லை. ஸோ நானாக ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன். நான் ப்ராஃபிட்டபிள் ஆகிறது கிட்டத்தட்ட 3.5 years கிட்ட ஆச்சு. ஓகே, இப்போ நான் நினச்சா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறேன்னா என்னால் ஒரு 1 yearலேயே அவங்களை ப்ராஃபிட்டபிளாக கொண்டு வர முடியும். இப்போ அவங்க நான் சொல்கிறதெல்லாம் அவங்க செய்கிறாங்கன்னா ஒரு 1 yearலேயே அவங்க ப்ராஃபிட்டபிள் என் ரேஞ்சுக்கு என்னால் கொண்டு வர முடியும். ஓகேவா, ஸோ தேட்ஸ் த டிஃப்ரென்ஸ் ஒரு மென்டர் இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும். ஸோ யா, ட்ரேடிங் வந்து நீங்கள் ப்ரொஃபஷனாக எடுக்கலாம், பட் ட்ரேடிங் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். மினிமம் நீங்கள் ஒரு 2 to 3 நீங்கள் ஓனாக பண்ணுறீங்கன்னா ஒரு 2 to 3 years பொறுமையாக அனலைஸ் பண்ணி பெருசாக அமௌண்ட் எதுவும் போடாமல் கம்மியான அமௌண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ஆன பிறகு கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் யூ கேன் டூ இட். கைஸ், இன்கம் மெத்தட் 4 ICO, இனிஷியல் காயின் ஆஃபரிங். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் IPO அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு, Initial Public Offering. IPO activity, it's absolutely surging this year. You can see அந்த சேம் கான்செப்ட் தான் கிரிப்டோல ICO. ஓகே, இப்போ ஐசிஓலாம் ஜென்ரலி என்ன நடக்கும்னா ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட் அது வந்து $1 லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்டோட ஒரு கிரிப்டோ காயினை அது வந்து எக்ஸ்சேஞ்சில் $1 லிஸ்ட் ஆக போகுதுன்னா அந்த கிரிப்டோ ப்ராஜெக்டோட ஐசிஓவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னா $1 லிஸ்ட் ஆகிற காயினை $0.5, $0.6, $0.7 அந்த ரேஞ்சில் நம்மளால வாங்க முடியும். லிஸ்ட் ஆகிற ப்ரைஸோட கம்மியான ப்ரைஸில் நம்மளால வாங்க முடியும். ஓகே, ஒவ்வொரு கிரிப்டோ ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும் அவங்க ஐசிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. இப்போ இருக்கும் சில நேட்டிவ் டோக்கன் நீங்கள் பை பண்ணணும், பை பண்ணி அதை ஹோல்ட் பண்ணால் தான் எங்கள் ஐசிஓவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்க ஐசிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இந்த காயின்ஸை வாங்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் யோசிக்கலாம் $1 லிஸ்ட் ஆகிற காயினை $0.5 வாங்குறோம்னா அது லான்ச் ஆகிற அன்னைக்கே நம்மளுக்கு பெரிய ப்ராஃபிட் தானே, இன்ஸ்டன்ட்டாக செல் பண்ண கூட ப்ராஃபிட் தானே அப்படின்னு வச்சு நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் லான்ச் ஆகிற அடுத்த செகண்டே கிராஷ் ஆகி மொத்தமாக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அது வந்து $1 $0.5 கிராஷ் ஆகாது, $1 $0.0005 கிராஷ் ஆகும். நீங்க எவ்வளவு பிரைஸ்க்கு வாங்கினாலுமே 0 ஆயிரும். ஓகேவா, இது கம்ப்ளீட்லி ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க கரெக்டான ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண மட்டும் தான் ப்ராஃபிட் அதிகமா இருக்கும், இல்லைன்னா 0 போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே, அதே டைம்ல நீங்க அதான் கரெக்டான ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டா ஒரு 10 to 15x ஈஸியா கிடைக்கிறதுக்கான சான்சஸ்மே நிறைய. ஆனா எல்லா கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸுமே ஐசிஓ கண்டக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஐசிஓ பேசிக்லி ஒரு ஃபண்ட் ரைசிங் மெத்தட் தான். ஸோ வந்து சில ப்ராஜெக்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த சில ப்ராஜெக்ட்ல இருக்கிறதுலேயே பெஸ்ட் ப்ராஜெக்ட்டை நீங்க செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண மட்டும் தான் நீங்க ப்ராஃபிட் பார்க்க முடியும். நான் இந்த ஐசிஓலாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணேன், நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், எப்படி லாஸ் பண்ணியிருக்கேன், நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், நான் ஒரு டைம்ல ஐசிஓலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ பண்றது கிடையாது. பட் அந்த டைம் நான் என்னென்ன பண்ணேங்கிறத ஒரு தனி வீடியோவில் பேசுறேன். ஏன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இப்போ வந்து நெக்ஸ்ட் இன்கம் சோர்ஸ்க்கு போகலாம். இன்கம் மெத்தட் 5, இதுதான் லாஸ்ட் இன்கம் மெத்தட், ஸ்டேக்கிங். ஸ்டேக்கிங் வந்து பேங்க்ல நம்ம எஃப்டி போடுற மாதிரி. எஃப்டினா என்ன, நம்ம ஃபண்ட்ஸ் எடுத்து ஒரு ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் டைமுக்கு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கு அவங்க ரிட்டர்ன்ஸ் தருவாங்க. கரெக்டா, அதே மாதிரி தான் கிரிப்டோவில் நீங்க வாங்குற காயின் எடுத்து அந்த காயினோட பிளாக் செயின்ல நீங்க ஃபார் ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம் லாக் பண்ணுவீங்க. தென் அந்த பிளாக் செயின் உங்க ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிளாக் செயினோட டிரான்சாக்ஷனை வேலிடேட் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க, அதுக்கு ரிட்டர்ன்ஸா உங்களுக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கும். ஓகே, இந்த லாக் பீரியட் மேபி 3 months இருக்கலாம், 6 months இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் த காயின். அண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரதும் ஒவ்வொரு காயினுக்கு ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இதுல நீங்க வந்து பெரிய பெரிய காயின் சூஸ் பண்ணி ஹையஸ்ட் பிளாக் செயின், அதாவது கொஞ்சம் வெல் நோன் பிளாக் செயின், பெரிய பிளாக் செயின் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்கும். அண்ட் வந்து சில நியூலி கிரியேட்டட் காயின்ஸ், நியூலி கிரியேட்டட் பிளாக் செயின் வந்து ரிட்டர்ன் அதிகமாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இஃப் யூ லக்கி யூ வில் ஏர்ன் பிக்.
பட் இஃப் யூர் அன்லக்கி, நீங்கள் வந்து அந்த லாக் பீரியடில் இருக்கும்போது உங்கள் காயின் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் அவங்களோட அக்ரிமெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் அவங்க ஏபிஓ இந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏபிஓ அவங்க ரெடியூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கரெக்டாக வராமல் இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஃபண்ட்ஸ் லாக் ஆகிருக்கும். தென் வந்துட்டு காயின் கிராஷ் ஆகும்போது உங்களால் அந்த காயினை செல் பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நான் சொன்ன எல்லா டாபிக்ஸ்லையுமே இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. இது இப்படி நடக்கலாம், இப்படி லாஸ் ஆகலாம் அப்படி சொல்லியிருப்பேன். ஆனால் அது எதனால லாஸ் ஆகும், அதுல இருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படி எதுவுமே பேசல. பிகாஸ் இந்த வீடியோ வந்துட்டு இப்படிலாம் இன்கம் இருக்குன்னு சொல்றதுக்காக, பட் ஜஸ்ட் நான் வந்து ஒரு ப்ரிகாஷனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் பைண்டா வந்து கிரிப்டோ போட்டாலே காசு வந்துடும் அப்படிங்கிற மைண்ட் செட் யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றேன். ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், எனக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல போடுங்க. நான் கண்டிப்பாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒரு ஆள் கமெண்ட் போட்டாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் வந்து என்கிட்ட எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டுன்னு சொல்கிறதோட டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சிச்சுவேஷன் ஆர் யுவர் மைண்ட் செட். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி ஜாப் போயிட்டுருக்கீங்க, உங்கள் கிரிப்டோவிலேருந்து ஒரு சைடு இன்கம் வேணும். லைக் சிலவங்க வந்துலாம் சைடு இன்கம் மைனிங் வந்து சைடு இன்கம் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து ஸ்டேக்கிங் பார்க்கலாம், ஏர்ட்ராப் பார்க்கலாம். இதெல்லாமே அதுக்குன்னு கிடைக்கிறது எல்லாத்துலேயும் போடாமல் நல்லா பொறுமையை ரிசர்ச் பண்ணி கரெக்டாக வர டைமில் போட்டிங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் உங்களுக்கு கிரிப்டோ வந்து ஃபுல் டைமாக இறங்கணும் அப்படின்னா என்ன கேட்டால் நான் வந்து ட்ரேடிங் தான் சொல்லுவேன். பட் இந்த ஸ்டேக்கிங் ஏர்ட்ராப் மட்டுமே பண்ணிட்டு ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் அதோட ரிஸ்க் ரிவார்டு வந்து பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ என்ன கேட்டால் ஃபுல் டைமாக பண்ணுறதுக்கு ட்ரேடிங் இஸ் பெஸ்ட். அதுவும் கற்றுக்கிட்டு தான் பண்ண முடியும். எவ்ரிதிங் இஸ் ஸ்கில் பேஸ்ட். அண்ட் பார்ட் டைமாக சைடில் பண்ணோன்னா நீங்கள் இந்த ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே பார்த்து ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே.